எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரியல. ஆனால் வெளியூரில் இந்த மாதிரி சாப்பிட்ட நான் பார்த்துருக்கேன். 2 சக்கரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சுட்டேன். இந்த டைம் பக்கத்துலேயே இருந்தேன், எங்கேயும் போகல. ஓகே, இப்படி பாதியாக வெட்டிட்டு இதில் கொஞ்சம் சீஸ் போடுங்க. ஆமாங்க, போடுங்க, அமுக்கி விடுங்க. அந்த சூட்டில் அது மெல்ட் பண்ணிடும். இது மேலே பொரிச்ச முட்டையை போடுங்க. சாப்பிட்ருக்கீங்க இந்த மாதிரி? நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஃபேவரட் சாஸ். ஐயோ, இது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. இந்த முட்டையில் பெல் பெப்பர் சில்லி எல்லாம் போட்டுட்டேன். நான் தோல் எடுக்கலை. நோ. தோலில் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், நிறைய சத்துங்க இருக்கான். வாங்க சாப்பிடுவோம். சக்கரவள்ளி கிழங்கு பேஸாக இருக்குது. ஸோ சக்கரவள்ளியில் கொஞ்சம் முட்டையை போட்டு இந்தாங்க, உங்களுக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் நம்மளுக்கு அதோட இனிப்புக்கும் இந்த முட்டையில் போட்ட உரப்புக்கும் அந்த காம்பினேஷன் இதுதான் சொல்கிறது. சிடாப் டேஸ்டி ருசி ஏஜே சமையல். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். இன்னும் 2 மிச்சம் இருக்குது. என்ன திறமை செய்ய போகிறேன்? டீ டைமில் கருப்பு சீனி போட்டு தேங்காய் பூ போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை வச்சு டீ டைம் சாப்பிட போகிறேன்.